إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي وإياي أولا بتقوى الله. فيقول الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن العبد ليحرم الرزق بالذنب الذي يصيبه. وقال عليه الصلاة والسلام: إذا أذنب العبد ذنبا نكتت في القلب نكتة سوداء، إلى آخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து படைக்கப்பட்ட நாள் முதல் கியாமத் வரைக்கும் தனியாகவே அனைத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு வந்துதித்த அனைத்து நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் தலைவராகவும் இறுதியாகவும் முழு உம்மத்துக்கும் வழிகாட்டியாகவும் தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொன்ன பொழுது தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட எண்ணற்ற சிரமங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் தன்னுடைய சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக சகல நிலைமைகளிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்த என் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்வில் பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்வில் பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமாகிய மஸ்ஜிதிலே நேரகாலத்தோடு வந்து இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு நிறைந்த இஸ்லாமிய உறவுகளே, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து அவன் ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை விலகியும் தங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறை அச்சத்தை வசியத்தாகவும் நசீஹத்தாகவும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய சகல நிலைமைகளையும் அவனுடைய கட்டுப்பாட்டில் வைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். உலகத்திலே எவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அனைத்து அம்சங்களும் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பே திட்டமிடப்பட்டு முடிவு செய்யப்பட்ட அம்சங்களாக விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த மனிதனுடைய சகல நிலைமைகளும் அவன் பிறப்பதற்கு முன்பே தாயுடைய கற்பனையில் வைத்து முடிவு செய்யப்படுகிறது. எனவே உலகத்தினுடைய சகல காரியங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமும் அல்லாஹ் தஆலா மனிதர்களை சிரமப்படுத்துவதற்கோ அல்லது மனிதர்களுக்கு அநீதம் செலுத்துவதற்கோ அல்ல, மாறாக உலகத்தினுடைய அனைத்து காரியங்களும்
திறன்பட நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்பதுதான் அவனுடைய அடிப்படை நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்து நிஅமத்துகளும் நாம் அவைகளை பயன்படுத்தி ஆகிராவை நாம் தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான். அன்பு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்ன துன்யா குலிகத் லக்கும், இந்த துனியா உங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது. வ இன்னமா குலிக்தும் லில் ஆகிரா, நீங்களோ ஆகிராவுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி வைத்தார். எனவே எங்களுடைய சகல நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் ஆகிராவை மையமாக வைத்து வாழும் பொழுது உலகத்தினுடைய சகல காரியங்களையும் அல்லாஹ் எங்களுக்கு இலகுபடுத்தி தருகிறான். உலகத்தினுடைய சகல காரியங்களையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இலகுவானதாக ஆக்கி முறையாக சரியாக அவைகளை எங்கள் வரைக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய இத்தாஅத்தை, அல்லாஹுக்கு பயப்படக்கூடிய தக்வாவை ஒரு அடிப்படை காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹுடைய அச்சம் எந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளத்தில் மிகைத்திருக்குமோ அந்த அச்சம் அல்லாஹுடைய அனைத்து ஹைராத்துகளையும் எங்களுக்கு இலகுவாக கொண்டு வந்து சேர்க்கும். எந்த அளவுக்கு உள்ளத்திலே அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துடைய காரியங்கள் எங்களுக்கு சிரமமாக இருக்கும், உலகத்தினுடைய வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கும், உலகத்தினுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும். எனவே முடிவு செய்யப்பட்டதாக இருந்தாலும் கூட எங்களுக்கு இலகுவான முறையில் அவைகள் கிடைப்பதற்குரிய காரணமாக அல்லாஹுக்கு வழிபடுவதையும் அல்லாஹுக்கு அஞ்சி வாழுகிற தக்வாவையும் காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று உலகம் முழுவதும் பாரிய ஒரு அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகளாவிய மட்டத்திலே பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி என்பது அது சடுதியாக நாளுக்கு நாள் சரிவடைந்து கொண்டு வலுவிழந்து கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியோ அல்லது பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய அமால்களை கொண்டுதான் அவைகள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, அது ஈமான், அல்லாஹுவை அஞ்சக்கூடிய தன்மை, தக்வா, அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய சாலிஹான இந்த அமால்கள், இவைகள் தான் எங்களுடைய வாழ்க்கையின் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்கு மாறு செய்வது, அவனுக்கு வழிபடாமல் இருப்பது, அஞ்சாமல் வாழ்வது, பாவமான காரியங்களில் ஈடுபடுவது பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சிக்குரிய அடிப்படையை காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார் என்ற யதார்த்தத்தை நாம் சரியாக முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக தெளிவாக அழகாக எங்களுக்கு படித்து கொடுத்தார்கள். இன்னல் அப்த லா யஹ்ருமு ரிஸ்க பிஸ்ஸம்பி அல்லதி யுஸீபுஹு, நிச்சயமாக ஒரு அடியான் அல்லாஹ் அவனுக்கென்று முடிவு செய்த அந்த ரிஸ்கை, ரிஸ்க் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களும், அது உணவு மாத்திரமல்ல, அவனுடைய ஆரோக்கியம் ஒரு ரிஸ்க், அவனுக்கு தேவையான ஆடை ஒரு ரிஸ்க், அவனுக்கு தேவையான உணவு ரிஸ்க், அவனுக்கு தேவையான நிம்மதியான வாழ்க்கை ஒரு ரிஸ்க், அவனுக்கு தேவையான அச்சமற்ற ஒரு சூழல் ஒரு ரிஸ்க், நல்ல ஒரு மனைவி ரிஸ்க், சாலிஹான குழந்தைகள் அமைவது ரிஸ்க். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குல்லு மா யஹ்தாஜுல் இன்சான் மினல் விலாதத்தி இலல் மௌத், பிறந்ததில் இருந்து மரணம் வரைக்கும் அவனுக்கு தேவைப்படக்கூடிய தேவைப்பாடுகள் அனைத்தும் ரிஸ்க்குக்குள் அமைந்து விடுகிறது, ரிஸ்க்குக்குள்ளே உள்வாங்கப்படுகிறது என்பதை உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் தான் செய்கிற பாவத்தின் காரணமாக அவனுக்கென்று முடிவு செய்யப்பட்ட அந்த ரிஸ்கை அவன் இழந்து விடுகிறான் என்பதாக சொன்னார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற பாவங்கள், அந்த பாவத்தினுடைய வகை அது எந்த வகையாக இருந்தாலும் சரி, அது ஒரு மதுவுடைய ஈடுபாடு அல்லது ஒரு மாதுவினுடைய
விபச்சாரத்தினுடைய தொடர்போ அல்லது வாக்குக்கு மாறு செய்வதோ, அல்லாஹுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்வதோ, அல்லாஹுடைய கட்டளைகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றாமல் நேரம் தவறு நிறைவேற்றுவதோ, அல்லது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட முறைகேடான சம்பாத்தியங்களோ, இன்னொரு எந்த வகையான எப்படியான பாவங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து பாவங்களும் ஒரு மனிதனுடைய ரிஸ்கை தாமதமாக்கக்கூடியதாக, ரிஸ்கை தடுக்கக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி என்பது அது நிறைய உற்பத்திகள் உருவாகி நிறைய வளர்ச்சிகள் உண்டாகி மக்கள் எல்லாம் நல்ல கம்பீரமான வாழ்க்கை வாழுவதுதான் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அல்ல. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படித்திருக்கிறோம், சஹாபாக்களுடைய வரலாறுகளை தெரிந்திருக்கிறோம், நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படித்திருக்கிறோம். எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய வீடு என்ன, அவருடைய வாகனம் என்ன, அவர்களுடைய வருமானம் என்ன, குடும்பம் என்ன, எங்கு பிறந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எங்கு மரணித்தார்கள், எவ்வளவு தர்மம் கொடுத்தார்கள், எப்படி வாரி வழங்கினார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் நாங்கள் படித்து பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய இத்தாஅத் என்று சொல்லக்கூடிய, அல்லாஹுவை அஞ்சக்கூடிய தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதங்கள் மூலம்தான் இவ்வளவு பெரிய சாதனைகளை அந்த நபி அவர்களும் சஹாபாக்களும் சாதித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே மிக தெளிவாக எங்களுக்கு சூரத்துன் நஹ்லிலே ஒரு உவமானம் என்று சொல்கிறான். ஒரு ஊரை அல்லாஹ் உவமானம் காட்டுகிறான். வதரப அல்லாஹு மஸலன் கானத் கர்யத்தன் ஆமினா, ஒரு ஊரை அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்கிறான். அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? கானத் ஆமினத்தம் முத்மஇன்னா, நிம்மதியான ஒரு ஊர், நல்ல வளமான ஒரு ஊர், எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ஊர். அந்த ஊரிலே அனர்த்தங்கள் கிடையாது, அந்த ஊரிலே அச்சமற்ற சூழல், அச்சமான சூழல் கிடையாது. இப்படி ஒரு நல்ல நிம்மதியான ஊர். வரபல்லாஹு மஸலன் கானத் கர்யத்தன் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன் யஅதீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான், எல்லா திசைகளில் இருந்தும் அந்த ஊருக்கு தேவையான அத்துணை ரிஸ்குகளும் அங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிம்மதியான அழகான ஒரு ஊர். அப்படி ஊரிலே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்தை அவர்கள் நிராகரித்தார்கள், நன்றி கெட்டவர்களாக இருந்தார்கள். கொடுத்த அந்த நிஅமத்தை, அந்த வளத்தை சரியாக பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅதாகஹு அல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃபி பிமா கானூ யஸ்னஊன், அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த செயலின் காரணமாக பயம் என்று சொல்லுகிற, அதே போன்று பசி என்று சொல்லுகிற ரெண்டு வகையான அச்சத்தையும் நாம் ஆடையாக அவர்களுக்கு போர்த்தி விட்டோம் என்பதாக சொல்கிறார். பசி என்று சொல்லுகிற, பட்டினி என்று சொல்கிற அதையும், அதே போன்று பட்டினி என்று பசி என்று சொல்கிற ஆடையையும், அச்சம் என்று சொல்கிற ஆடையையும் அவர்களுக்கு நாங்கள் போர்த்தினோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிம்மதியாக வாழ்ந்தவர்கள், சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள், எல்லா பகுதிகளில் இருந்தும் ரிஸ்குகளை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்தாத காரணத்தினாலும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்த காரணத்தினாலும் அந்த பாக்கியங்களை இழந்து பொருளாதாரத்திலே பாரியதொரு சரிவை, ஒரு வீழ்ச்சியை கண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் சரியாக முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு என்று முடிவு செய்த அத்துணை அம்சங்களும் எங்களுக்கு உரிய நேரத்தில் வந்தே ஆகும், எந்த சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் எங்களுக்கு என்று முடிவு செய்த ஒன்று எங்களுக்கு வந்து சேராமல் தடுக்கிறது நாம் செய்கிற தவறுகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பாவம் என்பது ஒரு சாதாரணமான அம்சம் அல்ல. அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்பது முதலாவது உள்ளத்திலே ஒரு வகையான பயத்தை போட்டுவிடும், உள்ளத்தில் பயத்தை போட்டுவிடும். பாவத்தின் தன்மை, பாவத்தினுடைய தன்மை அன்புக்குரியவர்களே, உள்ளத்தை கருப்பாக ஆக்கிவிடும், உள்ளத்தை இருட்டாக மாற்றிவிடும், நிம்மதியை இல்லாமல் செய்துவிடும்.
இழிவை கொண்டு வந்து சேர்க்கும், பொருளாதாரத்தில் பாரிய ஒரு வீழ்ச்சியை உண்டாக்கும், உடம்பிலே சோர்வை ஏற்படுத்தும், அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் உண்டாகும். இந்த உலகத்தில் வாழுகிற அத்துணை ஜீவராசிகளுடைய சாபத்துக்கு காரணமாக மாறும். நாளை மறுமையிலே இதைவிட பன்மடங்கான கடினமான சோதனைகளை எல்லாம் மனிதன் சோதிப்பான், சோதிக்கப்படுவான் பாவத்தினுடைய பீடைத்தனத்தினால். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இவைகள் அனைத்தையும், நான் முன்னே சொல்ல அத்துணை காரணங்களையும் குர்ஆனில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு அடியான் ஒரு பாவம் செய்து விட்டால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழுந்து விடுகிறது. அவன் உடனடியாக அந்த பாவத்துக்குரிய பரிகாரம், தௌபா, இஸ்திக்ஃபார், இபாதத்துகள் அவன் செய்யும் பொழுது அந்த உள்ளம் அந்த இருட்டில் இருந்து அது பளபளப்பாக மாறிவிடுகிறது, வெண்மையாக ஆகிவிடுகிறது. அவன் ஒரு பாவம் செய்ததற்கு பின்பு தௌபா இஸ்திக்ஃபாரிலே ஈடுபடாமல் தொடர்ந்து அவன் பாவம் செய்வானாக இருந்தால் அவனுடைய உள்ளம் முழுமையாக இருட்டாகி முழுமையாக கருப்பாகி விடுகிறது. நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த பாவம் இருக்கிறது அல்லவா, அதுதான் துருவாகும். அல்லது அது குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கல்லாபல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் எல்லாம் துருப்பிடித்து விட்டது என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கும் அந்த துரு மனிதர் செய்கிற பாவம் தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே துருவென்று சொல்கிறானே, இரும்பு துருப்பிடித்து விட்டால் உபயோகத்துக்கு லாய்க்கற்றதாக மாறிவிடும். ஒரு மனிதனுடைய உள்ளம் பாவத்தினால் இருட்டாகிவிட்டால் எந்த பிரயோசனமும் இல்லாத உள்ளமாக மாறும் என்றால் அதுக்கு பின்னால் அவனுடைய வாழ்க்கை ஒரு பொழுதும் செழிப்பாக ஆக முடியாது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவம் என்பது ஒரு இருட்டு, ஒரு கருப்பானது, கருமையானது, சாதாரணமான கருமை அல்ல. நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா குறிப்பிடுகிறார்கள், இந்த ஹதீஸ் ஜாமிஉ திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், உன்சிலல் ஹஜர் உல் அஸ்வத் மினல் ஜன்னஹ் வஹுவ அஷத்து பயாமன் மினல் லபன். ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கிறது அல்லவா, முதலாவதாக அது சுவர்க்கத்தில் இருந்து இறக்கப்படும் பொழுது அந்த கல் பாலை விடவும் வெண்மையானதாக இருந்தது. நன்றாக இந்த ஹதீஸை படியுங்கள். ஹஜருல் அஸ்வதுடைய கல் முதலாவது சொர்க்கத்தில் இருந்து இறக்கப்படும் பொழுது அந்த கல் அஷத்து பயாமன் மினல் லபன், பாலை விட வெண்மையாக இருந்தது. வஸ்வத்தத் ஹதாயா இப்னு ஆதம், ஆதமுடைய மக்களுடைய பாவம் அந்த கல்லை கருப்பாக்கி விட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மனிதர்களுடைய பாவங்கள் தான் வெண்மையான அந்த கல்லை கருப்பாக ஆக்கிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு தூரம் ஒரு பாவம் மனிதனுடைய உள்ளத்தை மட்டுமல்ல வாழ்க்கையே இருட்டாக்கி விடுகிறது, வாழ்க்கையே கருப்பாக்கி விடுகிறது என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தினுடைய கூடைத்தனத்தினுடைய வெளிப்பாடு உலகத்திலே அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடைய சாபம் உண்டாகிறதுக்கு அடிப்படையான காரணமாக மாறிவிடுகிறது. உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ் வ யல்அனுஹுமுல் லாயினூன் என்பதாக அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அப்படிப்பட்ட அந்த பாவியான மக்கள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாத பாவம் புரிகிற அந்த பாவிகள், யல்அனுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிக்கிறார். வ யல்அனுஹுமுல் லாயினூன், மேலும் சபிக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் சபிக்கிறார்கள். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீருடைய முஃபஸ்ஸிர்களில் ஒருவர், அவர் உட்பட இன்னொரு பல்வேறுபட்ட தஃப்சீருடைய உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த லாயினூன் என்பது ஒரு மனிதனுடைய பாவத்தின் பீடைத்தனம். காட்டிலே மிருகங்கள் செத்து மடிகிறது, ஆகாயத்தில் பறவைகள் செத்து மடிகிறது. எனவே மிருகங்களுடைய பறவைகளுடைய சாபம் கூட ஒரு பாவம் செய்கிற பாவியான மனிதனுக்கு ஏற்படுகிறது என்பதுதான் இந்த ஆயத்தின் வெளிப்பாடு என்பதாக தெளிவுபடுத்துகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால மனிதன் செய்கிற பாவம் மனித இனத்தை மட்டுமல்ல, பறவை இனம், மிருக இனத்துக்கு கூட
ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த ஆயத்தின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுடைய விடயத்திலே மிக எச்சரிக்கை செய்த ஒரு அம்சம்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விடயம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விடயம் பாவமான பார்வை, பாவமான கேள்வி, பாவமான சிந்தனை மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு திசையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை எங்களுக்கு நபி அவர்கள் படித்துக் கொடுத்திருக்கிறார். மனிதனுடைய பாவத்தினுடைய பீடைத்தனம் வாழ்க்கையில் எந்த திசையில் நோக்கி எந்த விதத்தில் வந்து எங்களை தாக்கும் என்பதை நாம் உணர முடியாது. வாழ்க்கையில் நிறைய நலவுகள் எங்களுக்கு வந்திருக்கிறது, நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். எத்தனையோ பல்வேறுபட்ட நிஅமத்துகள், ஹைராத்துகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். இன்று எத்தனை ஹைராத்துகளை விட்டு நாங்கள் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நிஅமத்துகள் நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பாக்கியங்களை நாம் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பாக்கியங்கள் எங்களை விட்டும் சென்று கொண்டிருக்கிறது என்றால், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது பாவத்தின் பிரதிபலிப்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்து விட்டால் நன்றாக இந்த வாசகத்தை படியுங்கள். பேசுகிற எனக்கும் இது பிரயோசனம், கேட்கிற உங்களுக்கும் இது பிரயோசனம் அளிக்கட்டும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்து விட்டால் அந்த தவறின் வெளிப்பாட்டை என்னுடைய மனைவியிலும் நான் காண்பேன், என்னுடைய வாகனமாகிய மிருகத்திலும் நான் காண்பேன் என்பதாக சொல்கிறார். நான் ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறின் வெளிப்பாட்டை என்னுடைய மனைவியுடைய விடயத்திலும் நான் காண்பேன், பார்ப்பேன். நான் பயன்படுத்துகிற மிருகத்தினுடைய விடயத்திலும் நான் காண்பேன். மிருகம் வழிபடுவதும் மனைவி வழிபடுவதையும் பாவத்தின் வெளிப்பாடு பிரதிபலிக்கும் என்பதுதான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாசகங்களாக இருக்கிறது. சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை இந்த பாவங்கள் ஏற்படுத்துகிறது என்றால், பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சிக்கு எவ்வளவு பெரிய ஒரு அடிப்படையாக இந்த பாவங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது அம்சம்தான், மூணாவது அம்சம், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விடயத்தில் திறக்குறைச்சல் செய்யும் பொழுது நிஅமத்துகளை அல்லாஹ் தஆலா எங்களை விட்டு தூரமாக்குகிறான். நிஅமத்துகளை அல்லாஹ் தூரமாக்குகிறான். அல்லாஹ்தான் உலகத்தில் சகல நிலைமைகளையும் எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்கள் சிந்தித்து பார்ப்போமே, ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் எப்படி நாம் இந்த நாட்டிலே வாழ்ந்தோம்? 20 வருடத்துக்கு முன்னால் எப்படி நாங்கள் வாழ்ந்தோம்? முதியவர்கள் இருக்கிறீர்கள், மூத்தவர்கள் இருக்கிறீர்கள். நாம் இந்த பகுதிக்கு இடம்பெயர்ந்து வருவதற்கு முன்னால் எங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய காலத்திலே எப்படி நாங்கள் வாழ்ந்தோம்? அந்த வாழ்க்கைக்கும் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்கு மத்தியில் எவ்வளவு வித்தியாசத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை விட ஒரு கடினமான ஒரு நிலைமை இன்னும் சில வருடங்கள் போனதுக்கு பின்னால எங்களுடைய பிள்ளைகள் பார்க்க இருக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஈமானுடைய பலத்தை விடவும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் இதை விட பலமான ஈமானை கொடுத்து விட்டு செல்வதற்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இதை விடவும் பலத்த சோதனைகளை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கும் ஈமானுடைய பலத்தை விடவும் அவர்களுக்கு ஒரு பலமான ஈமான் வழிகாட்டப்பட வேண்டும். இருக்கும் என்றால் நிச்சயம் அவர்கள் அதிலே தப்பித்துக் கொள்வார்கள். அதனால ஈமானுடைய உழைப்பு, ஈமானுடைய முயற்சி, ஈமானுடைய பேச்சு எங்களுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான ஒரு அம்சமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அம்சமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் ஒரு மனிதனுடைய பாவ மன்னிப்புக்கு ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்தாத தன்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கொடுத்த நிஅமத்துகளை பிடுங்கி அவனை சோதிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் இபாதத்துகளை விட்டு மக்கள் தூரமாகிறார்கள் என்றால் அதுவும் பாவத்தின் பீடைத்தனம் என்பதை உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய பாவத்தின் காரணமாக இதாஅத்தை விட்டும் அந்த மனிதனை அல்லாஹ் தூரமாக்குகிறான். மிகப்பெரிய சோதனை அது. இபாதத்துகளை விட்டும் தூரமாக்குறான் அல்லாஹ். மஸ்ஜிதுகளுடைய சஃப்களை நாங்கள் சிந்திப்போமே, சுபஹுடைய தொழுகைக்கு எங்களுடைய பள்ளிவாசலுடைய சஃப்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? கேட்டால் சொல்கிறார்கள் தொழுகிறோமே. எங்க தொழுகிறோம்? வீட்டிலே தொழுகிறார்கள். சிலர்களுக்கு தொழுகை கிடையாது.
நல்லா தொழக்கூடியவர்கள் சில சந்தர்ப்பங்களில் இபாதத்தை விட்டு தூரமாக்கப்படுகிறார்கள். குர்ஆன் ஓத முடியல, ஓதுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேங்குது. திக்ர் செய்ய முடியல, திக்ருக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேங்குது. தொழுகையை நிறைவேற்றணும் என்ற ஆசை, ஆனா சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேங்குது என்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது பாவத்தின் வெளிப்பாடு, பாவத்தினுடைய பீடைத்தனம் தான். இத்தாஅத்தை விட்டும் ஒரு மனிதன் தூரமாக்கப்படுவது என்பதை உலமாக்கள் எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி வீழ்ச்சி என்று நாம் எங்கெங்கோ பேசிக்கொண்டும் யாரையோ குறை சொல்லிக் கொண்டும் இருக்குகிற நாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையின் பக்கம் திரும்பி பார்த்து, என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு மாறு செய்யப்படுகிறது, மாறு நடக்கிறது, ஒவ்வொரு தவறுகளில் இருந்தும் நாம் எங்களை சீராக்கி அந்த தவறிலிருந்து எங்களை தூரமாக்கி அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய இத்தாஅத்தின் மூலம்தான் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியை இல்லாமலாக்க முடியும் என்பது குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிற நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا, யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்வார்களோ சகல விதமான நெருக்கடிகளில் இருந்தும் வெளியாகக்கூடிய நிலைமைகளை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்துவோம். وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبْ, அவர்கள் நினையாத புறத்துல அவர்களுக்கு ரிஸ்க் அளிப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாமே நீங்குவதற்கு அல்லாஹ்வுடைய அச்சம், பயம் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த அச்சமும் பயமும் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொருட்களுடைய விலைகள் எல்லாம் அதிகரித்து விட்டது. நாளுக்கு நாள் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்துக் கொண்டு போகிறது. நிறைய பிரச்சனைகளை முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே அதற்குரிய தீர்வு என்ன? எப்படி இந்த பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சியில் இருந்து நாம் எப்படி வளர்ச்சி காணுவது என்றால், முதலாவது அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம் வாழ்க்கையில் அதிகரிப்போம், ஈமானுடைய நம்பிக்கையை நாங்கள் கூட்டுவோம், பாவங்களை வாழ்க்கையில் குறைப்போம், ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் தௌபாவிலே ஈடுபடுவோம். இப்படியான அமால்கள் தான் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நெருக்கடிகளை நீக்குவதற்குரிய காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஏன்? நிலைமையை அவன்தான் கட்டுப்படுத்துகிறான், அவன்தான் சீராக்குகிறான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற ஹதீஸை படிப்போம். நபி அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால சில சஹாபாக்கள் நபியிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ் கலஸ்ஸிஅம், விலைவாசி எல்லாம் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது யா ரசூலல்லாஹ், எல்லா பொருட்களுக்கும் விலை கூடிக்கொண்டு செல்கிறது, ஃபஸஇர் லனா ஃபீ, எனவே எங்கள் எல்லோருக்கும் நீங்கள் விலை கட்டுப்பாடை ஏற்படுத்துங்கள், பிரைஸ் கண்ட்ரோல், விலைகளை நிர்ணயம் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று நபியிடத்துல சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள். மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனால அதிகமான வியாபாரிகள் ஒவ்வொரு சீசனுக்கும் ஷாமுக்கு செல்வார்கள். மதீனாவில் இருக்கும் தரமான பேரிச்சம்பழங்களை எல்லாம் ஷாமுக்கு, சிரியாவுக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு அங்கிருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள், அங்கிருக்கக்கூடிய துணிகள், இந்த ஆடைகளை எல்லாம் இங்கு கொண்டு வந்து பொருளுக்கு பொருள் மாற்றம் செய்து வியாபாரத்திலே மிக உயர்ந்த நிலைமையில் இருந்தவர்கள் மதீனத்து சஹாபாக்கள், பெரும் பெரும் வியாபாரிகள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொன்னார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் விலை கட்டுப்பாடை நீங்கள் ஏற்படுத்துங்கள், விலை நிர்ணயம் செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹுவல் முஸஇல், விலை நிர்ணயம் செய்பவன் நான் அல்ல, அல்லாஹ் தான் விலைகளுக்கு மத்தியில் கட்டுப்பாடை ஏற்படுத்துகிறான். விலையை கூட்டுவதும் குறைப்பதும் நிர்ணயம் செய்வதும் அல்லாஹ்வாக இருக்கிறான். ஹுவல் காபில் அல் பாசித் அர் ராஸிக், அவன்தான் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், அவன்தான் நிலைமைகளை கட்டுப்படுத்துகிறவன், அவன்தான் நிலைமைகளை விசாலமாக்கக்கூடியவன், அவன்தான் அனைத்துக்கும் சொந்தக்காரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய சிந்தனையை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பினார்கள், அவருடைய அச்சத்தின் பக்கம் திருப்பினார்கள், ஈமானின் பக்கம் திருப்பினார்கள், அமால்களின் பக்கம் திருப்பினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னி உஹிப்பு அன் அல்கல்லாஹ், நான் நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன். எப்படி தெரியுமா? வலைஸ அஹதும் மின்கும் பிமதிமத்தின் யத்லுபுனி, யாரும் என்னை சந்திக்கும் பொழுது, நாளை கியாமத்திலே என்னை சந்திக்கும் பொழுது யாருடைய விஷயத்திலும் நான் அநியாயம் செய்யாத நிலைமையில்
அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரைஸ் கண்ட்ரோல், விலை கட்டுப்பாடு விவகாரத்திலே நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஹதீஸிலே இந்த வாசகத்துக்கு முஹத்திஸீன்கள், ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் எங்களுக்கு தெளிவு சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு, இன்னென்ன வியாபாரிகளே, இன்ன விலைக்குத்தான் நீங்கள் விற்கணும், இதுக்கு மேல விற்க கூடாது என்று நபி அவர்கள் இந்த விலை நிர்ணயம் செய்யாத காரணம் என்ன தெரியுமா? முஹத்திஸீன்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருளை கொள்வனவு செய்வதற்கு ஒவ்வொரு வகையான செலவினங்கள் ஏற்படுகிறது. சிலர்களுக்கு அதிகமாக, சிலர்களுக்கு குறைவாக, ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு ஒவ்வொரு வகையான செலவினங்கள் ஏற்படுகிறது. எனவே நான் அவர்களுடைய விலைகளுக்கு மத்தியில் நிர்ணயம் செய்து விட்டால் சிலர்களுக்கு கொள்ளை லாபம் கிடைக்க ஆரம்பித்துவிடும், சிலர்களுக்கு லாபம் குறைய ஆரம்பித்துவிடும், சிலர்களுக்கு நஷ்டம் உண்டாகிடும். இப்படியான ஒரு நிலைமையை நான் ஏற்படுத்தினால் அவர்களுடைய லாபங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்திய ஒரு அநியாயக்காரனாக நான் ஆகிவிடுவேன். இப்படி ஒரு அநீதத்தை நான் செய்ய விரும்பவில்லை. அவரவருடைய அந்த கொள்முதல் செய்வதற்கு தேவையான அந்த விலைகளை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். எனவே வியாபாரத்துக்கு மத்தியிலே, பொருளாதாரத்துக்கு மத்தியிலே ஏற்படுகிற விலைவாசியின் உயர்வுக்கு எங்களுடைய செயல்பாடுகள், அல்லாஹ்வுடைய முடிவு இதுதான் காரணம், அது நான் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு மிக தெளிவாக அழகாக படித்து கொடுத்தார்கள். அதனால அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கும் இந்த காலகட்டத்திலே நாளுக்கு நாள் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. பொருட்களுடைய விலைகளும் ஏற்றத்தாழ்வு ஏறுகிறது, இறங்குகிறது. இப்படி பல்வேறுபட்ட வாழ்க்கை சுமைகளை சந்தித்திருக்கும் நாம் இதற்கான தீர்வை எப்படி நாம் பார்க்க வேண்டும்? இதுக்கு தீர்வு என்ன? அழகான முறையிலே நாங்கள் படித்தோம். அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாங்கள் வளர்ப்போம். நாளாந்தம் ஐவேளை தொழுகைகளையும் உரிய நேரத்திலே மஸ்ஜிதுக்கு வந்து நிறைவேற்றக்கூடிய தன்மையை அதிகரிப்போம், ஏற்படுத்துவோம். வாழ்க்கையில் இருக்கும் பாவங்களை குறைப்போம். பாவங்கள் தென்படுகிறதா, இயலுமான அளவு கையால் தடுப்பதற்கு முயற்சியா திருப்போம். இல்லையா நாவால் அதை சொல்லி நீக்குவதற்கு முயற்சிப்போம். இல்லையா அதை வெறுத்து அதை விட்டு ஒதுங்குவோம். ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் அதிகரிப்போம். தௌபாவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்வோம். எங்களுடைய மனைவியர், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஈமானுடைய, தீனுடைய பக்குவமான பேணுதலான வாழ்க்கையை வழிகாட்டுவோம். நாம் ஒவ்வொரும் அல்லாஹ்விடத்திலே பயத்தையும் அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் அதிகரிக்க நன்மையான காரியங்கள் செய்வ, சீர்திருத்தத்தினுடைய உழைப்பு முயற்சி செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக வாழ்க்கையின் நிலைமைகளை மாற்றுவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், நாட்களுக்கு மத்தியில் நிலைமைகளை நாங்கள் தான் மாத்தி கொண்டு வருகிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறார். எனவே நாம் அனைவர்களும் அல்லாஹ்வின் பக்கம் மீளுவோம், இஸ்திக்ஃபாரை அதிகரிப்போம், தௌபாவை அதிகரிப்போம். என்னென்ன நியமத்துகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறானோ நன்றி உள்ளவர்களாக ஆகுவோம். வாக்குறுதிகளில் உண்மையானதாக இருப்போம். பொது சொத்துக்களை பேணுதலாக பயன்படுத்துவோம். எங்களுடைய செயல்பாடுகளை நீளமாக செயல்படுவோம். நாம் பணிவுள்ளவர்களாக வாழுவோம். பெருமையில் இருந்து எங்களை பாதுகாப்போம். பொறாமை, வஞ்சகம், மோசடி, வட்டியினுடைய தொடர்பு போன்ற பாவமான நாசகரமான காரியங்கள் இருந்து வாழ்க்கையை சுத்தப்படுத்துவோம். இப்படியான செயல்பாடுகள் தான் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொருளாதாரத்திலே பாரிய ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். இதுதான் குர்ஆன் சொல்லுகிற உண்மை. இதுதான் நபி அவர்கள் காட்டிய வழிமுறை. இதுதான் நமது முன்னோர்களான நல்லோர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் படிக்கும் பாடம். ஆகவே இப்படியான வாழ்க்கையை நாம் சீரானதாக, நல்லதானதாக ஆக்கி எங்களுடைய வாழ்க்கையை நல்ல விருட்சத்துக்குரிய வாழ்க்கையாக இருட்டிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, தவறுகள் தப்புகளை குற்றங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் நாம் செய்கிற பாவத்தின் காரணமாக யா அல்லாஹ் எங்களுக்கு என்று வரைகின்ற ரிஸ்குகளை தடை பெறுவதிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. நாங்கள் தௌபா இஸ்திக்ஃபார் செய்து மீளுகிறோம் யா அல்லாஹ். நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் உனக்கு முன்னால் உணர்ந்து யா அல்லாஹ் பாவ மூச்சு செய்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் எல்லோரையும் மன்னித்திருவாயாக. உன்னுடைய மன்னிப்பு விசாலமானது யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை விட உன்னுடைய மன்னிப்பு விசாலமானது யா அல்லாஹ். எங்கள் எல்லோரையும் மன்னித்திருவாயாக. நாங்கள் செய்கிற அமால்களை விடவும் உன்னுடைய அருள்
ஆதரவு வைக்கத்தக்கது யா அல்லாஹ். எங்கள் எல்லோரையும் உன்னுடைய அருளால் மூடிவாயாக. எல்லா வகையான ஹைராத்துகளை யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்தாக ஆக்கி தருவாயாக. எங்களுடைய ஊரை, எங்களுடைய கிராமத்தை ஒரு செழிப்பான ஒரு கிராமமாக ஆக்குவாயாக. நிம்மதிகளும் கயிறுகளும் வானத்திலிருந்து பூமியிலிருந்து பரக்கத்துகள் இறங்கும் கிராமமாக ஆக்குவாயாக. இங்கு வாழக்கூடிய அத்துணை மக்களும் 100க்கு 100 சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்களாக, தொழுகையாளியாக ஆக்குவாயாக. நல்லவர்களை, சிறந்தவர்களை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், பாவத்தில் இருந்தும் பாவிகளில் இருந்தும் எங்களையும் எங்கள் கிராமங்களையும் பாதுகாத்துவாயாக. கயிறுகளையும் பரக்கத்துகளையும் தந்துடுவாயாக. யா அல்லாஹ், சிறந்தவர்களாக முன்மாதிரி மிக்கவர்களாக வாழ்ந்து மரணித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதியுள்ளவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي وإياي أولا بتقوى الله. واعلموا أن هذه الدنيا دار لا بقاء لها، وأن الآخرة دار لا فناء لها. وتزودوا لآخرتكم من دنياكم، واعلموا أن خير الزاد التقوى. واتقوا الله يا أولي الألباب. وعليكم بالتوكل فإن الله يحب المتوكلين. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. وادعوا الله ربكم فإن ربكم مجيب الداعين. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي وإياي أولا بتقوى الله. واعلموا أن الله أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على النبي الأمي وعلى آله وأصحابه وبارك وسلم. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله تعالى عنه، وأشدهم في أمر الله عمر رضي الله تعالى عنه، وأصدقهم حياء عثمان رضي الله تعالى عنه، وأقواهم علي رضي الله تعالى عنه، وسيدة نساء أهل الجنة فاطمة رضي الله تعالى عنها، وسيدا شباب أهل الجنة الحسن والحسين رضي الله تعالى عنهما. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبه. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين. اللهم أيد الإسلام والمسلمين. اللهم وفقنا لما تحب وترضى، واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم اجعل هذا البلد سخاء ورخاء برحمتك يا أرحم الراحمين. اللهم باعد بيننا وبين خطايانا كما باعدت بين المشرق والمغرب. اللهم نقنا من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العليم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر
والله يعلم ما تصنعون.